வணக்கம். இன்னைக்கு நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய மெமரி பண்ண வேண்டியது இருக்கும், ஆனால் மறக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சில நிமோனிக்ஸ் வச்சு நம்ம அதை படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபிசிக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான் எல்லாமே. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஒன்று ஆங்ஸ்ட்ராங் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர். சரிங்களா? இதே நேனோன்னு இருந்துச்சு அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர். அடுத்து ஒன்று ஃபெர்மியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻15 மீட்டர். அடுத்து லைட் இயர், ஒளியாண்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 9.4605 × 10⁻15 மீட்டர். ஒளியாண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளியின் திசைவேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சரி, அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒளி பயணிக்கும் தொலைவு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளியாண்டு. சரி, அப்போ லைட் இயர்னோடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா இது ஒரு டைமோட யூனிட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது டிஸ்டன்ஸ், தொலைவோட யூனிட். சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.4605 × 10⁻15. பொதுவாக இப்போ கோள்களின் எண்ணிக்கை 8, நவகிரகம் 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லைட்டு 9ன்னு ஆரம்பிக்கணும். கிரகங்களோட எண்ணிக்கையை வச்சு 8 தான், ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 9 வைக்கிறோம். 9க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. சரி, அப்போ 9.4 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? 9.4 10⁻15 மீட்டர். சில நேரங்களில் கிலோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. 9.46 × 10⁻12 மீட்டர், இப்படியும் 12 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா 10⁻12, மீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா 10⁻15. அடுத்து ஒன்று அஸ்ட்ரானிக்கல் யூனிட். சரிங்களா? வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ ரவுண்ட் ஆஃபாக படித்து வச்சுக்கோங்க. 1.5 × 10⁻11, 1.5 × 10⁻11. சரியா? 10⁻11 மீட்டர். சரி, அடுத்து ஒன்று பார்செக்கு, செகண்டுன்னு முடியுதுன்னு நினச்சி நீங்கள் இதை என்னென்னு எடுத்துடக்கூடாது அப்படின்னா காலத்தோட அலகு, டைமோட யூனிட்னு எடுத்துடக்கூடாது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை சொல்கிறது தான். ஆக்சுவலாக லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸, அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 3 × 10⁻16. சரியா? 10⁻16 மீட்டர். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக சொன்னீங்க அப்படின்னா 3, 2 ரிவர்ஸில் வந்துருங்க. 3.2 லைட் இயர். சரிங்களா? 3.2 லைட் இயர். இதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மீட்டர் யூனிட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலத்தின் அலகு, மிக குறைந்த காலம். சரியா? 1 சேக் = 10⁻−8 செகண்ட்ஸ். சரியா? 1 சேக் = 10⁻−8 செகண்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது சீனா லைட்டோட ஸ்பீடு. சரிங்களா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து சவுண்டோட வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் எஸ்டிபி. எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ஒளியின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணி. சரியா? இட் இஸ் a factor to affect the velocity of sound. இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறப்ப எஸ்டிபி கண்டிஷனில் திட்ட வெப்ப அழுத்தத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 331 மீட்டர்/செகண்ட். சரிங்களா? 331 மீட்டர்/செகண்ட். அடுத்தது ஸ்மால் ஜி, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கம். சரிங்களா? புவியீர்ப்பு முடுக்கம், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், 9.81 மீட்டர்/செகண்ட்². சரி, அடுத்து அவகேட்ரா நம்பர், இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். 6.023. இங்கே 23 10⁻23. சரிங்களா? 6.023 × 10⁻23. அவகேட்ரா நம்பருக்கு யூனிட் கிடையாது. அப்போ இங்கே பெர் மோல்னு எழுதியிருக்கீங்க சார் அப்படின்னா ஒரு மோலுக்கு இத்தனை துகள்கள். சரிங்களா? ஒரு மோலுக்கு. ஏன்னா மோல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட், பருப்பொருளின் தன்மை, அதோட அழகு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோல். இப்போ ஒரு மோலுக்கு இத்தனை துகள்கள் அதில் இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். இப்போ 6.023 × 10⁻23, 2323. சரியா? அடுத்தது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், நீரின் அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கியூபுக்கு பார்த்தீங்கன்னா 1000 kg. இல்லை அப்படின்னா 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். சரியா? கியூபிக் சென்டிமீட்டர்.
புரியுதா? அடுத்தது குவாண்டம் ஆஃப் சார்ஜ், மின்னூட்ட குவாண்டமாக்கல். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻⁻19. நீங்கள் அவகேட்ரா நம்பர் படிக்கிறப்ப 6.023 படிச்சீங்களா, இங்கே 1.602 சரியா இன்ட்டு 10⁻⁻19 கூலும். சி ஃபார் கூலும். சரி, அடுத்து போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட். போல்ஸ்மன் கான்ஸ்டன்டோட வேல்யூ 1.381 × 10⁻⁻23. அங்கே +23 படிச்சிங்க அவகேட்ரா நம்பர், இங்கே -23. போல்ஸ்மன் மைனஸ். சரிங்களா, 1.3 போல்ஸ்மன் பீன் போடுறோமா, அது அப்படியே 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.38 × 10⁻⁻3 போல்ஸ்மனில் வர பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிளாங்க்ஸ் குவாண்டம். சரியா, பிளாங்க் மாறிலி, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் E = h நியூ ஃபார்முலாவில் இந்த h தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 6.623 சாரி 626 6.66 வருதா? சரி, 6 × 6 36. இந்த 2 இருக்கிறதுனால -2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கழிச்சு எழுதிருங்க. -24 34. சரியா, அப்போ 6.626 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட்ஸ். சரிங்களா, அடுத்தது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டீஃபன் போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட். சிக்மா வேல்யூ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5 6 7 8. சரியா, 5.67 × 10⁻⁻8 ஜூல் கெல்வின் பவர் -4. அப்படி இல்லைனா ஜூலோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்/மீட்டர்², கெல்வின் பவர் -4. சரியா, 5 6 7 8 சிக்மானோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா 5.67 × 10⁻8 -8. சரியா, அப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் 5.67 × 10⁻⁻8 வாட்/மீட்டர்²-2 per கெல்வின் பவர் -4. அடுத்து பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் உட்புகுதிறன். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4π × 10⁻⁻7 ஹென்ரி மீட்டர்/-1. அடுத்தது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தில் விடுதிறன். இது உட்புகுதிறன், இது விடுதிறன். இங்கே 4 இங்கே 8. சரிங்களா, 8.854 × 10⁻⁻12. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. இதில் 4, இங்கே 10⁻⁻12, இங்கே -7. இப்போ இதோட டபுள் வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதிறன். இப்போ இங்கே 4, இங்கே 8, இங்கே π, இங்கே 5, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 8.854 × 10⁻⁻12. அடுத்தது யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் G, பொது ஈர்ப்பியல் மாறிலி. இதோட வேல்யூ 6.67 × 10⁻⁻11. 6.67. சரியா, 6 7 கண்டினியூவா × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர்² கிலோகிராம்/-2. சரியா, இது இந்த யூனிட்டும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம யூனிட் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் Gயோட வேல்யூ 6.67 × 10⁻⁻11. அடுத்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அளக்கக்கூடிய யூனிட் பார். சரிங்களா, பேரோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அளப்பு அழுத்தத்தை, அதனால இதுக்கு பேர் பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா dyne/cm². சொன்னீங்க அப்படின்னா 10⁻6. இதே இது பாஸ்கல்ல 10⁵ பாஸ்கல். 1 பார் = 10⁵ பாஸ்கல். நியூட்டன்/மீட்டர்²ன்னு சொன்னாலும் 10⁵ நியூட்டன்/மீட்டர்². ஏன்னா உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷர் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, விசை டிவைடட் பை பரப்பு. இப்போ இங்கே நியூட்டன்/மீட்டர்². சரிங்களா, அழுத்தத்தோட அளவு என்னதான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கல். இப்போ ஒரு பாஸ்கல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 நியூட்டன் 1 மீட்டர்² ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம். இப்போ ரெண்டுத்துக்கும் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். 10⁵ பாஸ்கல், இங்கே 10⁵ நியூட்டன்/மீட்டர்². இதே டைனில் சொன்னீங்க அப்படின்னா 10⁶ dyne/cm². அடுத்து மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட், மோலார் வாயு மாறிலி. இதை வந்து ஆறுன்ற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஆறை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 6 இப்படி போடுறோமோ அப்படியே 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.314 ஜூல்/மோல் கெல்வின். சரியா, 8.314 ஜூல்/மோல் கெல்வின். அடுத்தது ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். சரியா, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தளவு 1.097 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.1ன்ற வேல்யூ × 10⁻7 மீட்டர்/-1.
அடுத்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர், இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா 5/18 மீட்டர் பெர் செகண்டு. டைனுக்கும் நியூட்டனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைன் ஈக்குவல் டு 10⁵ நியூட்டன், 10⁻⁻5 நியூட்டன். சரிங்களா? இப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைனு, 10⁵ டைன். சரி, அடுத்து 1 ஹார்ஸ் பவர், ஹெச்பி, குதிரைத்திறன். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 746 வாட். அடுத்து ஒரு கலோரி, ஜூலில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 கேலரி ஈக்குவல் 4.186 ஜூல். அதை தான் இங்கே 4.2 ஜூல்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ 1 கேலரி ஈக்குவல் டு 4.2 ஜூல். இல்லை அப்படின்னா அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா 4.186. சரிங்களா? அடுத்து 1 எலக்ட்ரிக் வோல்ட் 1.602 × 10⁻⁻19 ஜூல். அடுத்து 1 எர்க் ஈக்குவல் டு 10⁻⁻7 ஜூல். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூல். சரியா? 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூல். அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமானது, மாஸ் ஆஃப் சன், சூரியனின் நிறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.989 × 10⁻30 கிலோகிராம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் சன் 6.96 × 10⁸ மீட்டர் ரேடியஸ். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.9 ரெண்டுமே. சரிங்களா? இங்கே 1.9, இங்கே 6.9, 10⁻30 10⁸. அடுத்து மாஸ் ஆஃப் எர்த்து, எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.97 × 10⁻24 கிலோகிராம். இதை நீங்கள் 6ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், 6 × 10⁻24 கிலோகிராம். சரியா? பூமியின் நிறை அல்லது புவியின் நிறை. அடுத்து ரேடியஸ் ஆஃப் எர்த்து, புவியின் ஆரம், இதோட வேல்யூம் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் சன்னு 6ல் ஆரம்பிக்குது, இங்கே 6, இங்கே 9 ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 369 அப்படின்னு போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 6, இங்கே 7, இங்கே 10⁻6 மீட்டர், இங்கே 10⁻8 மீட்டர். புரியுதா? கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸி. அப்போ புவியின் ஆரம் 6.37 × 10⁻6 மீட்டர். சரிங்களா? இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ரிப்பீட்டர் கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு, பாஸ்கல் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைன், நியூட்டனோட ரிலேஷன்ஷிப்பு, அடுத்து கலோரி, இதுக்கப்புறம் 1 கிலோவாட் ஹவர். அடுத்து ரொம்ப முக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. சரியா? அடுத்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.381 × 10⁻⁻23. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அவகேட்ரா நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சேக் ஈக்குவல் டு 10⁻⁻8 செகண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? அதுபோக நம்ம வீடியோஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த டெக்னீஷியன் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. கொஞ்சம் இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.